யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து ஏகோபித்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனை புத்திமானாக்கும்போது, புத்திமானாக்குவதுக்கு, காரியங்களை வாய்க்க பண்ணுவதுக்கு, ஒரு நல்ல வெற்றியை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் நல்ல ஒரு புத்திமானாக இருக்கணும். எந்த அளவுக்கு தேவ வசனத்தை கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ளே அதை செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். நல்ல வெற்றி வருகிறது மாத்திரமல்ல, நல்ல புத்திமானாய் மாறுகிறது மாத்திரமல்ல, மிகப்பெரிய அறுவடைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் இங்கே யோசுவாவுக்கு சொல்கிறார், வெற்றியை அறுவடை செய்யணுமா? நீ போகிற வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணணுமா? ரொம்ப முக்கியமானது இந்த தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற புத்தி. குடும்பத்தை எப்படி நடத்தணுன்றதுக்கு தேவன் இந்த வசனத்தினால நமக்கு உண்டாக்குற புத்தி ரொம்ப அவசியம். என்ன கர்த்தரோடு இருக்கிற உறவில் இன்னும் நான் பலப்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிற இந்த தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற புத்தி ரொம்ப அவசியம். நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய தொழில், நம் எதிர்காலத்தில் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனம்தான் உன்னை புத்திமானாக்கும். இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நான் புரிந்து கொள்கிறேனோ, எந்த அளவுக்கு கேட்குற வசனம் எனக்குள் புரிதலை உண்டாக்குகிறதோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் வாழ்க்கையில் மிக மிக பெரிய அறுவடைகள் எல்லாம் நாம் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வருகிறதை நாம் அனுபவிக்க முடியும். இதை பொருள்படுத்தி தான் இயேசுநாதர் ஒரு ஓமையை சொல்லும்போது விவசாயியை ஒப்பிட்டு, அந்த விவசாயி விதைக்கிற ஒரு நல்ல நிலம் எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்கிறாரு. இந்த நல்ல நிலம் என்ன பண்ணுதுன்னா, வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலமாக மாறும்போது, நிலம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய இருதயம்தான் கர்த்தர் அந்த நிலத்துக்கு ஒப்பிடுகிறார். விதையை தேவன் தம்முடைய வசனத்துக்கு ஒப்பிடுகிறார். இந்த வசனம் நமக்கு புத்தியை கொடுக்குது. இந்த வசனம் நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு முறையும் இங்கே வரும்போது கேட்குறீங்க, பெற்றுக்கொள்கிறீங்க. கேட்குறதையும் பெற்றுக்கொள்கிறதையும் எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும்னா 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் நம்மளை பலன் கொடுக்க வைக்க தேவனுடைய வசனம் நம்மளை புத்திமானாக்குது. நீங்கள் கவனித்து பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 2 கம்பேரிசன், அங்கே 2 வார்த்தையை சொல்லியிருக்கு. ஆனால் நான் சொல்கிற 3ஆவது வார்த்தை, ஒன்று கேட்கறது, பெற்றுக்கொள்கிறது, புரிந்து கொள்வது அப்படின்றது இந்த இடத்துல இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம கவனிக்க முடியும். முதல்ல மார்க் 4 கொஞ்சம் அதை காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்கள். 4ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1
100 பலன் கொடுக்கிறது. இவைகளே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்லா நீங்க என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. ஆனா இதே வசனத்தை நீங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க இன்னொரு வார்த்தையை கூட்டுறாரு. கேட்கறது பெற்றுக்கொள்றதோட இன்னொரு வார்த்தை அங்கே ஆட் ஆகுது பாருங்க. சொல்லியிருக்கிறது வார்த்தையை பாருங்க. 23ஆம் வசனம் மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. இந்த உணர்கிறவனுமாய் இருந்தனா the one who understands God's word. மார்க்ல சொல்றாரு கேட்கறது பெற்றுக்கொள்றது. இங்க கேட்கறதும் உணர்வுள்ளவனாய் மாறுகிறது. அப்படின்னா புத்திமானா எந்த அளவுக்கு நான் புரிந்து கொள்றேனோ அந்த அளவுக்கு அங்க சொல்றாரு என்ன 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறவன் என்றார். நல்லா கவனித்து பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம், ஏன் இங்க இந்த போதனை நேரம் ரொம்ப முக்கியம்னா, இந்த போதனை நேரத்தில் எவ்வளோ கேட்குறேன், எவ்வளோ நான் பெற்றுக்கொள்கிறேன், எவ்வளோ நான் புரிந்து கொள்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் கேட்க மாட்டேன், நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன், நான் புரிந்து கொள்ள மாட்டேன், ஆனால் என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நடக்கவே நடக்காது. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா மாறவே மாறாது. இங்கே இயேசுநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஒரு நல்ல நிலம், ஒரு நல்ல இருதயம் கேட்குற இருதயமாக இருக்கும், பெற்றுக்கொள்கிற இருதயமாக இருக்கும், புரிந்து கொள்கிற இருதயமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நல்ல இருதயம் கேட்குற இருதயமாக இருக்கும், பெற்றுக்கொள்கிற இருதயமாக இருக்கும், புரிந்து கொள்கிற இருதயமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு நம்ம தான் செக் பண்ணணும். என் இருதயம் எப்படி இருக்குது? வெறும் கேட்குற நிலையில் மாத்திரம் இருக்கா, அல்லது வெறும் பெற்றுக்கொள்கிற நிலையில் மாத்திரம் இருக்கா, அல்லது என் இருதயம் ஒரு நல்ல நிலமாக நல்ல இருதயமாக கேட்குறேன், பெற்றுக்கொள்கிறேன், அதை உணர்வுள்ளவனாக நான் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வைத்திருப்பேனா? ஆண்டவர் சொல்றார், நிச்சயமா நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷன். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வழியை வாய்க்க பண்ணுவான். அவன் எப்படி இருப்பான்? புத்திமானாய் இருப்பான். இப்போ கவனிச்சு பாருங்க, வாழ்க்கை குறித்த எல்லா காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் புரிந்து கொள்ளணும், குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை புரிந்து கொள்ளணும், விவாக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும், உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வேலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பொறுப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்நாளில் நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கிற, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அதில் நம்ம ரொம்ப மலிவான நிலையில், ரொம்ப வீக்கான நிலையில் நம்ம இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் ரொம்ப மலிவான நிலையில் இருப்பதுக்கு காரணம் இதை குறித்த புரிந்து கொள்ளுதலுக்கான முயற்சியை எடுக்கிறதே இல்லை. கர்த்தர் என்ன பொருளாதார விதத்தில் ஆசீர்வதிக்க நான் என்ன செய்யணும், வேதம் என்ன சொல்லி இருக்கிறது, அதை நான் எப்படி கை கொள்ள முடியும், கை கொள்றதுனால எனக்கு என்ன உண்டாகும். என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் மாறுகிறானோ, கண்டிப்பாக அந்த நிலையில், அந்த பொருளாதார நிலையில் அந்த மனுஷன், அந்த கிறிஸ்தவன் ஆசீர்வாதமாக கண்டிப்பாக மாறுவான். இன்னைக்கு நிறைய சபையில் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு போகிறோம், ஆனால் போய் கேட்குறோம், பெற்றுக்கொள்கிறோம், அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் பலன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பலனே இருக்க மாட்டேது. காரணம், போனேங்க, கேட்டேங்க, நிறைய எனக்கு சொன்னாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டுதுன்னா, பலன் வர மாட்டுதுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்ததை புரிந்து கொள்வதற்கான நிலையில் நம்முடைய இருதயம் இல்லாமல் போனதினாலே உண்டாகிற நஷ்டங்கள். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் இந்த தேவன் வைத்திருக்கிற வேதத்தில், இந்த சத்திய வசனத்தில் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதம், இந்த செழிப்பு, தேவன் ஒரு மனுஷனை செழிக்க பண்ண விரும்புகிற காரியத்தை குறித்த
காரியங்களை அவங்க கேட்கறதும் இல்லை, புரிந்து கொள்றதும் இல்லை. அநேகர் இதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. என்ன எப்படி இருக்கிறாங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் they are against the blessing of God, against the prosperity of God, against the financial blessing of God. தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற செழிப்புக்கும் எதிராக தான் இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதை எதற்காக தேவன் கொடுக்க விரும்புகிறாரு, அதை கொடுத்து என்ன செய்ய வைக்க விரும்புகிறாரு, என்னை எப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு, இதை குறித்த யோசனை வராத ஒரு நபரிடத்தில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வரவே வராது. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நீ செழிப்பை விரும்பாததினாலே செழிப்பு உன்னிடத்தில் அது வருவதில்லை என்று சொல்லுகிறார். If you don't like or if you don't take time to understand what kind of prosperity is God is preaching, தேவன் எந்த விதமான செழிப்பை ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரலனா, நான் சொல்றேன் கண்டிப்பா அது உங்க பக்கமே வராது. அது வரலனா நான் சொல்றேன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவது கூடாத காரியமாக போயிடும். ஏன்னா வெற்றிகரமாக இருப்பதுக்கு தேவன் பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு அவசியம் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு தேவன் எதை பயன்படுத்துகிறார்னா, இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சு போதித்து, அந்த போதனையின் மூலமாக கர்த்தர் அந்த வசனத்தை கேட்க பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வைத்து, கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் உங்களை புரிய வைத்து அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் அல்லது கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வைத்திருக்கிற செழிப்பை குறித்து நான் முதல் முறை பல ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறை நான் கேட்டபோது அது எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த சந்தேகங்கள்லாம் என்னை விட்டு போச்சு. ஏன்னா நான் அப்படிப்பட்ட விதத்தில் என்னுடைய மனதையும் இருதயத்தையும் பலர் சொன்னதை கேட்டு கேட்டு அப்படி ஃபீட் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க வந்தவங்களாம்? எனக்கு சொன்னது என்னன்னா, நல்ல பாடு அனுபவிக்கிறவனா இரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே பாடு அனுபவிக்கிற வாழ்க்கை. நிறைய பேர் அப்படி சொல்லி 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 நான் சின்ன வயசுலேருந்து தான் கேட்டிருக்கேன் பாருங்க. கேட்டதுனால நான் நினச்சிக்கிட்டேன், ஓ கிறிஸ்தவ ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழனா பாடு இல்லைன்னா அவன் ஒரு கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்னு நினச்சேன். நான் சொல்கிறேன், வேதத்தில் கர்த்தர் ஒரே ஒரு பாடை தான் கிறிஸ்தவனுக்கு அனுமதித்திருக்கிறார். அந்த பாடு என்ன தெரியுமா? நீதி நிமித்தமாய் பாடுபடக்கூடிய ஒரு பாடு, அவருடைய நாமத்துக்காக பாடுபடுகிற ஒரே ஒரு பாடை தவிர வேற எந்த பாடையும் கர்த்தர் நமக்கு வைக்கல. காசு கொஞ்சம் இல்லையா கையில், ரொம்ப நல்லது. காசு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இருந்து கெட்டு போகிறத காட்டிலும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்படி தான் நான் கேட்டு வளர்ந்தேங்க. ஆனால் என்னைக்கு நான் பர்சனலாக கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை திறந்து ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பல முறை இதை வாசித்து வாசித்து நான் பார்த்தபோது தான் எனக்கு இருந்த சந்தேகங்கள் என்னை விட்டு வெளியே போச்சு. எனக்கு ஒன்று விளங்கிச்சு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறதுல அவர் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பதில் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு எப்படி அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கான புரிதல் இல்லை. அந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பதுக்காக தான் வாரந்தோறும் ஊழியக்காரனை எடுத்து, சும்மா கட்டுக்கதையை பேசல, நான் சத்திய வசனங்கள் எடுத்து உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். நீங்கள் போய் மறுபடியும் அந்த சத்தியத்தை பாருங்க, நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும். எத்தனை பேர் கையை வைத்து நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் நான் அனுபவிக்கணும், என் குடும்பம் அனுபவிக்கணும். நான் இந்த சமுதாயத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எடுத்து பலருக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இருப்பதுக்காக கர்த்தர் நம்மளை செழிப்பாக்க விரும்புகிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஏன் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, எங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஏன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதெல்லாம் தெளிவாக போதிக்கிறோம். சும்மா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றது இல்லை. எதற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்?
எங்கேருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரார்? ஏன் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு? இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வரோம் பாருங்க. எந்த அளவுக்கு இதை நம்ம புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மளை இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் விரிவடைய செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், நிறைய மக்களுக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தங்கள் தேவைகளை குறித்த புரிதல் நல்லா இருக்குது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் தேவையை குறித்த புரிதல் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் தேவையை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேவை? வீட்டு வாடகை கட்டணும், வீட்டுக்கு அதை கட்டணும், எலக்ட்ரிக் பில்லை கட்டணும், என்ன வண்டிக்கு இஎம்ஐயை கட்டணும், வீட்டுக்கு என்ன சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன் அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் இந்த தேவையை குறித்த புரிந்து கொள்வது இருக்கிறது பாருங்க. அதனால தான் அந்த தேவைக்கு ஏற்ற விதமாக காரியங்கள் சேருது. நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. வெறும் இந்த தேவைக்கு ஏற்ற விதத்தில் மாத்திரம் புரிந்து கொள்வது இருந்துச்சுன்னா வாழ்நாள் முழுதும் எப்படி இருக்கும்னா தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சுக்கிறதுக்கும் நிலையில் தான் இருக்கும், கைக்கும் வாய்க்கும் ஏற்ற தூரம் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது உன்னை ஆசீர்வதிக்கும், அது உன்னோட நிற்கிற ஒன்றல்ல, நீ பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான மேலான நிலைக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு வருவதுக்கு இந்த சத்திய வசனங்கள் எப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் எனக்கு இதை போதித்து எனக்கு உதவி செய்கிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். இந்த புரிதல் நமக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், இன்னும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தட்டுப்பாடோட அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக சுகுராக போகிற ஒரு நிலை. நிறைய கிறிஸ்தவன் நினச்சிக்கிறான் அப்படி சுகுராக கரெக்டாக எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் மாதத்துக்கு 30 நாள் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் அப்படியே உங்களை சுகுரா 30 நாள் அப்படியே மதில் மேலே உள்ள பூனை மாதிரி அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். கையை வச்சு சொல்லுங்க, எப்படி என் குறைவுகளை என் தேவைகளை எப்படி சந்திக்கிறார்னா அவருடைய ஐஸ்வர்யத்தினால என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குறார். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை எடுத்து உன் குறைவை நிறைவாக்கன்னு சொல்ல, ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே குறை உள்ளதாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு நான் என்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படி இந்த பொருளாதார காரியத்தில் நம்மளை அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, உங்களையும் என்னையும் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கையை வச்சு சொல்லுங்க, எதற்காக என்ன ஆசீர்வதிக்கிறார்? எதற்காக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து எனக்கு ஏன் சொல்லித்தராரு? சொல்லி கொடுக்கும்போது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, எங்கேருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு, அதெல்லாம் கவனிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சோம், 22ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாராம்? பாவியினுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமானு கொடுக்குறாரு. நீதிமானா இருக்கிற இயேசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு வாரந்தோறும் சபைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இருதயமா மாறுகிற நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் நீதிமான் சொல்றாரு. அப்படிப்பட்ட நீதிமான் கையில் கொண்டு ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கொண்டு நம்மகிட்ட கொடுக்கணும்? அதுக்கு மிக முக்கியமான நோக்கம், the prime and the greatest reason is God wants to spread the good news of Jesus Christ to the ends of the world. இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்து இந்த தேவ சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம நினச்சிக்கூடாது ஆண்டவர் நம்ம நிறையா கொடுத்துட்டா ஆண்டவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார். ஏன்னா அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அப்படிலாம் ஒரு நாள் அப்செட் ஆகிறதே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதில் மிக அக்கறை உள்ளவராக இருக்கு. பக்கத்தில் பார்த்தோன்னா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதில் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கஞ்சத்தனமாக கொடுக்குறவர் இல்லை. கஞ்சத்தனமாக அப்படியே சுகூராக கொடுத்து இவனுக்கு சுகராக கொடுத்தா தான் கரெக்டாக இருப்பான், இல்லைன்னா அவன் வேற மாதிரி போயிடுவான். ஒரு நாளும் கிடையாது. தேவன்
போதிக்கிற வசனத்தை கரெக்டாக கேட்டு பெற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் அதை கரெக்டான விதத்தில் உபயோகப்படுத்துவான் என்று தேவன் ஒரு மனுஷனை நம்பும் போது, நல்லா கவனிங்க, தேவன் ஒரு மனுஷனை நம்பும் போது அவன் கையில் என்ன பண்ணுறாருன்னா துன்மார்க்கனுடைய பாவினுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில், கர்த்தர் நம்புற ஒரு மனுஷன் கையில் கொண்டு போய் தேவன் கொடுக்குறாரு. இந்த வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய உள்ளம் மாறுது, நம்முடைய சிந்தனைகள் மாறுது, நம்முடைய அணுகுமுறைகள் மாறும், நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு நேராக இணைக்கப்படுகிற உள்ளமாய் மாறும். இப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே ஒரு உடன்படிக்கையை வச்சிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செய்தாரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எப்படி இருப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கையெல்லாம் உன் மேலே வச்சிருக்கிறேன்ப்பா. உடன்படிக்கை வச்சிருக்கிறதுனால உன் இருதயத்தை சுத்தமுள்ள இருதயமா மாத்துறேன், உன் இருதயத்தை ஒரு வில்லிங் ஹார்ட்டா மாத்துறேன், மனமோர்ந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உள்ளமா மாறுது. ஏன் இப்படி வருது எனக்கு, ஏன் இப்படி மாறுறேன்? காரணம் ஒன்னே ஒன்று தான், கர்த்தர் எனக்கு ஏன் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார், அது எதற்காக என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார், கொடுக்கறத வச்சு நான் என்ன செய்யணும். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி கர்த்தர் கொடுக்கறத வச்சு கர்த்தர் நம்மளை பல காரியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பதுக்காக இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கர்த்தர் நாம கொடுக்கணும். ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உள்ள இருக்கணும். அந்த மனுஷன் கையில் கொண்டு வந்து ஆண்டவர் ஏராளமாக தாராளமாக கொடுப்பாரு. கஞ்சத்தனம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு வந்து தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். நல்லா நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இன்னைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் கேட்க வைக்கிறாருன்னா, என் உள்ளத்தை கர்த்தர் சுத்தமாக்குறார். கையை சொல்லுங்க, இந்த சத்தியங்கள்லாம் என் உள்ளத்தை என்ன ஆக்குது, சுத்தமுள்ள இருதயம் ஆக்குது. அதனால ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாலும் எப்பொழுதும் நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் ஒரு நல்ல கிவராக இருக்க, கொடுக்கிறவனாக இருக்கக்கூடிய உள்ளத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணுறாரு. ரொம்ப விசேஷமான காரியம் பாருங்க. இந்த இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தட்டுப்பாடாக இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு குடும்பம் வந்து என்னை பார்த்தாங்க பாருங்கள், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சைக்கிளில் வந்தோம், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, என் உழைப்பெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு வாகனத்தை, ஒரு பைக்கை வாங்க உதவி செஞ்சார். கொஞ்ச நாள் அதில் வந்தேன். அதுக்கு பிறகு ஒரு காரை வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அந்த காரில் நானும் என் மனைவி மாத்திரம் வர்றதில்லை, என் பக்கத்தில் இருக்கிற, என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் என் காரில் ஏற்றிக்கிட்டு, பின்னாடி சீட்டில் ஏற்றிக்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன் பாஸ்டர்னாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுல ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஏன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு? இந்த ஆசீர்வாதத்தை நான் மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு இல்லை, இந்த ஆசீர்வாதத்தை வச்சு இன்னொருத்தரை எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிய வைக்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர கர்த்தர் என்கிட்ட கொடுக்குற இந்த ஆசீர்வாதம் எப்படி உபயோகமாகுது என்பதை அறிந்திருக்கிறதுனால இந்த மனுஷனை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து அதிகமாக நன்மையை கொடுப்பார். நான் சொன்னேன், அவருக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சின்ன கார் இல்லை பிரதர், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு நல்ல பெரிய காரே கொடுப்பார். ஏன்னா ஒரு குடும்பம் இல்லை, 3-4 குடும்பத்தை ஏற்றிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. சிலருக்கு என்னென்னா, நான் பைக்கில் வருவேன், ஆனால் தனியாக வருவேன், தனியாக போவேன் அப்படின்னு வாங்க. கடைசி வரைக்கும் அவர் தனியாகவே வந்துட்டு தனியாகவே போகிற ஆளாக தான் இருப்பார். அந்த மனுஷனுக்கு என்ன வராது, கர்த்தரிடத்திலிருந்து பொருளாதார ஆசீர்வாதம் வராது. அது தட்டுப்பாடோடு தான் இருக்கும். உள்ளம் சரியாக இருந்து செயல்முறைகள் ஆண்டவர் விரும்புகிறதுக்கு ஏதுவாக மாறோம்னா, அதான் போன வாரம் சொன்ன பாருங்க, கர்த்தர் நம்ம மேலே ஒரு பெரிய ப்ரோக்ராமையும் பிளானையும் பர்பஸையும் ஒரு பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை அறிவனா எதற்காக என்கிட்ட கொடுக்குறாரு, ஏன் என்கிட்ட கொடுக்குறாருனா என்னை கொடுக்கிறவனாய் மாற்றுவதற்காக, தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய சுவிசேஷத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன மாற்றுறார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு சில காரியங்களை அதை தொடர்ந்து நான் காட்ட விரும்புகிற காரியங்கள் ரொம்ப விசேஷமானது. ஏன் கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து அதிகமாக கொடுக்குறாரு, ஏன் நம்மளை பொருளாதார ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்குறார் என்பதை சொல்லி என்னை ஏன் கொடுக்கக்கூடியவனாக மாற்றுறாருன்னா, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் போதிக்கிறாரு, போதிக்கிறது மாத்திரம் இல்லை,
ஏன் என்ன இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்போது என்னை கொடுக்கிறவனா இருக்கும்படி செய்ய விரும்புகிறாரு? அதுக்கு பதில் 8ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, சொல்லி இருக்கிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய. எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் எடுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏன் கர்த்தர் என்கிட்ட கொண்டு அதிகமாக கொடுக்குறாரு? ஏன் கர்த்தர் துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? எதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, ஏன் ஆண்டவர் இந்த துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை கொண்டு நீதிமான் கையில் கொடுப்பேன்னு சொல்றாரு? ஏன் உள்ளத்தை ஆண்டவர் ஒரு நல்ல உள்ளமா மாத்துறாரு? கேட்குற வசனத்தை கேட்குறவனா பெற்றுக்கொள்றவனா இருக்கிறத விட்டுட்டு அதை கேட்கறதையும் பெற்றுக்கொள்றவனா இருக்கிற என்ன புரிந்து கொள்ளக்கூடியவனா ஏன் கர்த்தர் மாத்துறாரு? எனக்கு என் மேல ஒரு உடன்படிக்கை இருக்குன்றத கர்த்தர் உணர்த்துறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில உண்டாக்கும் போது கர்த்தர் என்ன கொடுக்கிறவனா ஏன் மாத்துறாரு? அதுக்கு பதில் இங்க இருக்கு பாருங்க. அவர் சொல்றார், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும். நல்லா அவனுக்கு சொல்றாரு பாருங்க. ஏன் கிட்ட கொண்டு துன்மார்க்கனுடைய பாவினுடைய ஆஸ்தியை கொண்டு கர்த்தர் என்கிட்ட ஏன் கொடுக்குறாருன்னா, ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன தெரியுமா? சகலவித நற்கிரியைகளை செய்வதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னதுக்காக? அந்த சகலவித நற்கிரியில ஒன்று சுவிசேஷம், ஒரு நல்ல கிரியை. கிறிஸ்துவனுடைய அன்பை காட்டுவதற்கு கர்த்தர் நம்முடைய கையின் மூலமா கர்த்தர் பல காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறாரே. வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லி சம்பூர்ணம் உள்ளவர்களாகவும். ஏன் சம்பூரணம்? அந்த 8ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா சகலவித கிருபை சகலவித சம்பூரணம் எல்லாம் பாருங்க. ஆல் கிரேஸ், ஆல் சஃபிஷியன்சி, ஆல் திங்ஸ், எல்லாம் சம்பூரணமா கர்த்தர் நம்ம கையில ஏன் ஏராளமா கர்த்தர் நம்ம கையில கொடுக்க விரும்புறாருன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், சகலவித நற்கிரியைகளை செய்ய. கையை வைத்து சொல்லுங்க, நான் என்னவா இருக்கணும்? சகலவித நற்கிரியைகளை செய்கிறவனாய் இருக்க. எத்தனை பேர் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்றோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலமா நீர் விரும்புகிற சகல நற்கிரியைகளையும் செய்கிற ஒரு மனுஷனாய், நான் உமக்கு பயனுள்ள ஒரு மனிதனாய் இருக்க என்னை பயன்படுத்தும். இப்போ இந்த சகலவித நற்கிரியை செய்யணும்னா கையில் என்ன வேணும்? பணம் வேணும். வாயிலேயே கிரியை செஞ்சுட்டு போயிட முடியாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாரு. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார், எல்லாவற்றிலும் ஏழைகளுக்கு கொடுக்க, கர்த்தர் விரும்பும் காரியங்களுக்கு கொடுக்க, என்ன கர்த்தர் நம்மளை கொடுக்கிறவர்களாக வைக்கிறார். ஏன்னா சகலவித நற்கிரியைகளை செய்ய, ஆல் குட் ஒர்க்ஸ், எல்லா விதமான நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் எல்லா நன்மையும் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பது வெறும் நான் மாத்திரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் கையில் கர்த்தர் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதை வைத்து நீங்கள் மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் மாத்திரம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் சொல்கிறேன், அதை வைத்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ அநேகருக்கு எப்படி இருப்ப? ஆசீர்வாதமாக இருப்ப. அதனால் அநேகருக்கு நீ கொடுப்பதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து உன் கையில் கொடுக்குறேன். ஏன்னா நீ நிறைய நற்கிரியைகளை செய்ய வேணும். ஏன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மாதிரி நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது.
இந்த நற்கிரியைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஏன் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறாரா? தெரிந்து வைத்து அந்த நற்கிரியைகளை செய்வதற்கான காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறார். அந்த ஒரு காரியம் என்னன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாரு. நல்ல கவனிங்கள். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்கள் தேவன் சொல்கிற எல்லா நற்கிரியைகளையும் செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பொருளாதாரமாக ஆசீர்வதிக்கும் போது, பொருளாதார ரீதியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் சொல்கிற எல்லா நற்கிரியைகளையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே காசு மாத்திரம்தான் நீ சொன்னதுக்கு மேலே செஞ்சிருப்பான் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வர வைக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக கொடுக்குறாரு? ஏன் அவன் துன்மார்க்கன் கையிலேருந்து எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாரு? ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார் என்பதை சொல்லி கொடுக்க, நம்ம மேலே என்ன வைத்திருக்கிறார், என்ன உடன்படிக்கை, கர்த்தர் எப்படி நம்மளை கொடுக்குறவர்களாக வச்சிருக்காரு, ஏன் கொடுக்குறவனாக இருக்கணும்னா சகலவித நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறன்றாரு. ஏன் இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு? எல்லா வித நற்கிரியைகளை செய்ய. ஒரு காரியத்தை கேட்டேன் பாருங்க, ஒரு என்ன ஊழியர்கள் மத்தியில் நடந்த ஒரு காரியத்தை நான் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல வேளை தப்பிச்சாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, 2 ஊழியர்கள் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் நினைக்கிறேன். ஒரு ஊழியர் சொன்னதை நான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அப்போது 2 ஊழியர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்களாம். ரொம்ப பசி, அதனால் சாப்பிட போனாங்களாம். சாப்பிட்டாங்களாம். சாப்பிட போகும்போதே தெரியுமா கையில் காசு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லை கொடுக்குற நேரத்தில் பில்லை வாங்கிட்டு அந்த பில் கவுண்டரில் உட்காந்து அந்த ஓனர்கிட்ட போய் சொன்னாங்களாம். இவங்க பார்க்குறதுக்கு நல்ல என்ன பைபிள்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அதுக்கு ஏற்ற உடையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ என்னன்னால அந்த ஓனர்கிட்ட கேட்டாங்களாம், நாங்கள் சாப்பிட்டோம், ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்துச்சிங்க, நாங்கள் கடவுளுடைய மனுஷன், அதனால் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா காசு வேணுமான்னு கேட்டாங்களாம். அந்த ஓனர் பாவம் என்னமோ அவருக்கு கடவுள் தான் அவர் மனசில் ஏதாவது சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் பார்க்குறாரு, பைபிள் இருக்குது கையில், நல்ல ஆளுங்க, ஏன்னா உண்மையால கடவுள் மனுஷன் மாதிரி இருக்கிறாங்க. அந்த மனுஷன் சொன்னாராம், ஐயா நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டு போனால் போதும், பில்லுக்கு காசு கொடுக்க வேணாம் அப்படின்னாராம். இவங்களும் ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டாங்களாம். யோசித்து பாருங்கள், இதை நான் ஓனராக உட்காந்துருந்தேன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணியிருப்பேன்? நான் கேட்டிருப்பேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு கொஞ்சம் காட்டிட்டு போயிடுங்கய்யா, கொஞ்சம் பில்லை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி மட்டும் ஆயிருந்துச்சுன்னா யோசித்து பாருங்கள், அன்னைக்கு அந்த 2 ஊழியர்கள் என்ன ஆயிருக்கும்? தலைப்பு செய்தியில் வந்திருப்பாங்க. என்ன தலைப்பு செய்தி? முழு நேர ஊழியர்கள் மாவாட்டி கொண்டு இருக்கிறார்கள். என்ன இப்படிலாம் வந்திருக்கோம். இன்னைக்கு இருக்கிற மீடியாவில் என்னெல்லாம் போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நற்கிரியைகளை செய்வதற்கு எல்லாவித என்ன சம்பூரணத்தையும், எல்லா சம்பூரணத்தையும். அப்படின்னும் போது வெறும் ஆவிக்குரிய சம்பூரணம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய குணலட்சணங்களை இருக்கிற சம்பூரணம் மாத்திரம் இல்லை, உலகத்தில் வாழ்கிற நமக்கு தேவன் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார நன்மையை கொடுக்கும் போது அதை வைத்து எல்லாவித நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்ம கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. அதை இந்த ஆசை இருக்கணும் உள்ளத்தில். ஆண்டவரே நான் உமக்காக நிறைய நற்கிரியைகளை செய்யணும், ஆண்டவர் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நற்கிரியைகளை செய்யணும், ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு நீர் என்னை பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே இந்த பொருளாதார காரியத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடாது, என் உழைப்பை நீர் ஆசீர்வதிக்கணும், என் பிரயாசங்கள் ஆண்டவரை பலனுள்ளதா மாறணும். ஏன்னா இதெல்லாம் நீர் பலனுள்ளதா மாற்றி என் கையில் நீர் கொடுக்கும்போது அதை வைத்து நான் பல நற்கிரியை, நீ சொல்கிற நற்கிரியெல்லாம் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவரை என்னென்னலாம் ஆண்டவரை செய்து உம்முடைய சுவிசேஷத்தை நான் மகிமைப்படுத்தணுமோ அதை செய்வதற்கான எல்லா நற்கிரியைகளையும் செய்ய இந்த பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரை பரப்பவும் நற்கிரியைகளை செய்யவும் என்னை நீர் பொருளாதார ரீதியில் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்னுடைய பொருளாதாரத்தில் அதிகமாக உண்டாகணும்.
அப்படியே வரதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபிக்ஸ் சேலரியிலே ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. இந்த வருஷம் எவ்வளோ வந்துச்சு, அடுத்த வருஷம் இப்படியே தான் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் தான் இருக்குது, 5 வருஷம் கழிச்சும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன் அது நல்ல ஒரு நிலை அல்ல. கர்த்தர் நம்மளை பொருளாதார ரீதியில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கான எல்லா கவனத்தையும் கர்த்தர் நம்ம மேல் எடுக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல செழிப்புடன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சுவிசேஷத்துக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக உங்களை கொடுக்கிறவர்களா, நற்கிரியைகளை செய்வதற்கான ஒரு மனுஷியா கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது நான் சொல்றேன், அந்த மனுஷனை ஒரு நாளும் கர்த்தர் ஓட்டாண்டியா இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆச்சரியமா இருந்துச்சு. டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை ஒரு முறை சொன்ன போது நான் கேட்டேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, இந்த செழிப்பெல்லாம் குறித்து நான் நம்பவே இல்லை, நம்பதுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம் கர்த்தர் எவ்வளோ என்னை ஆசீர்வதிச்சார் என்பதை நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ரொம்ப சிறிய நிலையில் தான் ஆரம்பித்தேன், ஒரு குடிசையில் தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தி பல ஆசீர்வாதங்களை கொடுத்து, பல ஆத்துமாக்களை கொடுத்து, பல ஊழியங்களை ஸ்தாபிக்க கர்த்தர் என்ன ஆண்டவர் வழி நடத்தினார். அப்போ சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு நேரம் வந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடை நான் என்ன செஞ்சேன்னா அதை விற்று, நான் நினச்சேன் இப்படி செய்கிறதுனால நான் கண்டிப்பாக ஏழை ஆகிடுவேன்னு நினச்சேன். சொல்கிறாரு, இப்படி என் வீடை நான் விற்று நான் கடவுள் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நான் ஏழை ஆகிடுவேன், அதனால் அப்படி ஏழை ஆய்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாராம், தான் வீட்டை விற்று கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுத்தாராம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு மறுபக்கத்தில் உன்னை காட்டினாரு, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் கொடுக்கும்போது அவனை ஏழையாக கர்த்தர் விடுவதே இல்லை என்பதை காட்டினாரு. அதை நான் அனுபவித்திருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு எத்தனையோ ப்ராஜெக்டை கர்த்தர் செய்யும்படி கர்த்தர் திரளான செல்வத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பரிசுத்தமான ஊக்குதல் இருக்குமானா, பரிசுத்தமான ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னா, அதற்கான பரிசுத்தமான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக வர வைப்பார். தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற விதத்தில் நீங்கள் புரிந்து அதை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உங்களை கெடுக்காது. நல்லா நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். தேவன் எதற்காக கொடுக்குறாரு, எங்கிருந்து கொடுக்குறாரு, ஏன் என் கையில் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு என் மேலே என்ன உடன்படிக்கை வச்சிருக்கிறாரு, கொடுத்துட்டு ஏன் என்னை கொடுக்குறவனா இருக்கணும்னு சொல்கிறாரு, ஏன் அந்த உள்ளத்தெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு, கொடுத்துட்டு கொடுக்குறவனா இருக்கிற என்னை கொண்டு நிறைய நற்கிரியைகளை செய்யணும்னு ஏன் கர்த்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் இந்த சத்தியத்தின் மூலமாக புரிந்து கொள்ளும் போது கர்த்தர் சொல்கிறார், அவன் ஒரு நாளும் சிறுகி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இந்த எண்ணெல்லாம் இருக்கிறது இல்லை பாருங்க. நம்ம தேவையின் அடிப்படையில் மாத்திரம்தான் நம்முடைய காரியங்களை யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உன் தேவையை விட்டு உன் தேவைகளை காட்டிலும் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. என் தேவைகளை காட்டிலும் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வச்சு சொல்லுங்க. என் தேவைகளை காட்டிலும் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து நமக்கு போதிக்கிறாரு. போதிக்கும் போது உன்னை காட்டுறார், துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானா இருக்கிற உங்க கையிலையும் என் கையிலையும் கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். வாரந்தோறும் கேட்குற அந்த சத்தியங்கள் நம்மளை இன்னும் அதிகமாக கர்த்தர் விரும்புகிற நிலையில் நம்மளை மாற்றுது பாருங்க. இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இந்த கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஒன்று செய்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாரு. ஏன் நீதிமான் கையில் கொடுக்குறார்? அவங்ககிட்ட ஹோலி மோட்டிவேஷன் இருக்கு, ஹோலி பர்பஸ் இருக்கு, பரிசுத்தமான நோக்கம் இருக்கு, பரிசுத்தமான ஊக்குவிக்கக்கூடிய காரியங்களுக்கு அவன் உபயோகப்படுத்துறவனாயிருக்கு. அதனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கிறிஸ்தவனாய் நீதிமானாய் இருக்கிற நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடுறாரு. பாருங்க, ஒரு பகுதியை வைத்து இன்னொரு காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம். அங்கே ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் காரியங்களை சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கே உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம், முதல் வசனத்துலேயே வாசிப்போமே, அப்போ தான் இது புரியும். யாரை குறித்து, எந்த ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே நமக்கு தெரியும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிப்போமா? ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனையின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொற்றரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். 4ஆம் வசனம் பாருங்க. இதோ உங்கள் வயல்களில் அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. யாரை குறித்து சொல்றாரு? கடைசி நாட்கள்ல ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிற துன்மார்க்கமான ஐஸ்வர்யவான குறித்து சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யன் எப்படிப்பட்ட வேலையை செய்யறான்? அவன் என்ன செய்யறானா பாருங்க, வேலை செய்யறவனுடைய கூலியை பிடிச்சு வச்சு அநியாயமா என்ன பண்றான்? ஒருத்தனுடைய பணத்தை, ஒருத்தனுடைய வேலையை, ஒருத்தனுடைய உழைப்பை என்ன அநியாயமா தடுத்து அந்த உழைப்பினால உண்டாகிற கூலியை கொடுக்காம பிடித்து வைத்து ஐஸ்வர்யவான ஆகிறான். சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டவனுடைய என்ன கூக்குரல் தேவனுடைய செவியில எட்டினது என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க, எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்குங்க. சொல்றாரு, இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு அங்க. சொல்றாரு, wages is crying. அந்த கூலி அங்க கதறுகிறதா. இங்க கவனிச்சு பாருங்க, கூலினா என்ன? பணம் தானே, மணியை தான் அங்கே சொல்லுது. ஒரு மனுஷன் உழைக்கிறான், அவனுக்கான கூலியை கொடுக்கலன்னா அதான் பணம். ஊதியத்தை கொடுக்கலன்னும் போது அந்த ஊதியம் அந்த வேஜஸ் தேவனுடைய சமூகத்தில் கூக்குரல் எடுக்குதான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரத்தம் கூக்குரல் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆபேலின் ரத்தம் கூக்குரலிட்டுச்சு. எதற்காக? பழி வாங்குவதற்காக கூக்குரலிடுச்சு. இயேசுனுடைய ரத்தம் கூக்குரலிடுகிறது. அது எதற்காக கூக்குரலிடுது? நன்மையானதை செய்வதற்காக. அது போல இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, பணம் கூட தேவனுடைய சமூகத்தில் கதறுதான். பணம் கதறுது. நல்லா கவனிச்சு பாருங்க. என்னன்னு கதறுது? இவன் அநியாயம் செய்கிறான், இந்த அநியாயம் செய்கிற இடத்துல நான் இருக்க விரும்பல என்று பணம் கதறுதான். யோசித்து பாருங்க. இந்த சத்தம் தேவனுக்கு கேட்டுச்சுன்னா ஆண்டவர் நீதியாய் செயல்படக்கூடிய வேலையை அவர் செய்யக்கூடிய நேரம் வரும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை உங்களுடைய உழைப்பினுடைய ஊதியத்தை அநேகர் தடுத்திருக்கலாம், அநேகர் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அதெல்லாம் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தமிடுதான். சத்தமிடும் போது, ஆண்டவர் செயல்படும் போது அதெல்லாம் சேர்த்து நமக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. ஏன்னா இங்கே மனுஷனுடைய கூலி, மனுஷன் கொடுக்கப்பட வேண்டிய அந்த பணம் சத்தமிடுது. என்ன சத்தமிடுது? இவன் அநியாயம் பண்ணுறான், இவன் அநியாயம் செய்கிறான், இவங்கிட்ட நான் இருக்க விரும்பலை, இவங்கிட்ட இருந்து நல்லவன் கையில் நான் போக விரும்புகிறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நல்லவன் கையில் போச்சுன்னா நல்ல நற்கிரியைகள் நடக்கும். ஆகவே பணம் கூக்குரல் எடுக்கிறதா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மணி இஸ் கிரைங். பணம் சத்தம் போடுது பாருங்க. தேவ சமூகத்தை சத்தம் போடுது. இவன் அநியாயம் பிடிச்சவங்ககிட்ட நான் இருக்க விரும்பல, இந்த பதுக்கி வைக்கிறவங்ககிட்ட நான் இருக்க விரும்பல, ஒன்றுத்துக்கும் உபயம் இல்லாமல் வச்சிருக்கிறவங்க கையில் நான் இருக்க விரும்பலன்னு பணம் தேவனுடைய சமூகத்தில் மனுஷனுடைய அந்த வேஜஸ் கர்த்தருடைய சமூகத்தில் சத்தமிடுகிறது. லாபான் பாருங்க, யாக்கோபுக்கு எதிராக 10 முறை தன்னுடைய சம்பளத்தை கூலி அவன் மாத்துறான். அதெல்லாம் தேவ சமூகத்தில் கூக்குரல் இட்டுருக்குறோம். அதனால தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 2 பரிவாரத்துக்கு அவன் சொந்தக்காரனாக மாறினதுக்கு காரணம், அநியாயமாக இருக்கிறவன் கையில் இருக்கிற பணம் கூக்குரலிடும். நல்லா கவனிங்கள்.
இன்னைக்கு நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனா தேவ நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் புரிந்து கொள்கிறவர்களாய் இருப்போமானால் நம்மிடத்தில் ஆண்டவர் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியும் பாவினுடைய ஆஸ்தியை எடுத்து நல்லவனாய் நீதிமானாய் சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷனாய் தேவ நோக்கத்தையும் திட்டங்களையும் புரிந்து கொண்டு நற்கிரியைகளை செய்யணும்னு விரும்புகிற அந்த எண்ணமுடைய நம்ம கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பாராம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் கையில் இருக்கிற பணம் கூட இப்படி கூக்குறோம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வெறும் துன்மார்க்கமான ஐஸ்வர்யங்கிட்ட மாத்திரம் கூக்குறது இல்லை, நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பணமும் கூக்குறது. இவங்க என்ன சொல்லும், நல்லா இவங்க போனால் அல்லேலூயாலாம் நல்லா பலமாக தான் இருக்குது, ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பதுக்கிறவங்களா இருக்கிறாங்களே, கர்த்தர் அவங்கள கொடுக்குறவங்களா இருக்கணும்னு வைக்க விரும்புகிறாரு. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்து அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் உள்ள இந்த காரியங்கள் சரியில்லைன்னா, இந்த இருதயம் சரியானதா இல்லைன்னா, நான் சொல்கிறேன் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அப்படிப்பட்டவன்கிட்ட நன்மை வருவதில்லை. இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கிறவங்ககிட்ட இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும், அந்த புரிந்து கொள்ளாதவங்ககிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, ஏன் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் என்கிட்ட கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், துன்மார்க்கங்கிட்ட இருக்கிறத எடுத்து வந்து கர்த்தர் என்கிட்ட ஏன் கொடுக்குறாரு, என்னை ஏன் கொடுக்குறவனா வைக்க விரும்புகிறார், என் மூலமாக ஏன் கர்த்தர் நற்கிரியை செய்ய விரும்புகிறார், இதெல்லாம் நான் விளங்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறதுக்கு நேராக என் வாழ்க்கையை இருதயத்தை நான் திறந்து வைப்பேனா. நான் சொல்கிறேன், ஒரு நாளும் எதுக்குமே நம்ம குறைபடாதபடி கர்த்தர் நம்ம கையில் நம்முடைய உழைப்பை நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் பலனுள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதை யோசித்து பாருங்க, தாவீது என்ன ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா நல்ல இருதயம் உள்ளவனாக அவன் இருந்திருக்கிறான் பாருங்க. அதுதான் ஆண்டவர் இப்படி அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே 22ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுடைய ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து என்ன மாதிரி ஒரு சாட்சி பாருங்க ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்றான். கர்த்தர் ஏன் அவனை ராஜாவாக்க விரும்புறார், ஏன் அவனை எல்லா வெற்றியும் அவனுக்கு கொடுக்கிறார், எல்லா வெற்றியும் அடைந்து திரளான செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது ராஜா தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருந்த காலத்துல தான் இஸ்ரவேல் நாடு மிகப்பெரிய செழிப்புள்ள நாடா மாறிச்சான். ஏன் அப்படி செய்தார், ஏன்னா ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் செய்கிறவன். இந்த மனுஷன் கையில் கொண்டு வந்து ஆண்டவர் குமிச்சாருங்க நன்மையை. நீங்க கவனிச்சு பாருங்க, தாவீதே சொல்றாரு, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சாலமோனை கூப்பிட்டு சொல்றாரு, தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய மகனா இருக்கிற உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த தேவ ஆலயம் கட்டப்படுவதற்காக, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக வெள்ளியும் தங்கத்தையும் விலை உயர்ந்த காரியங்களை நான் கர்த்தருக்கு கொடுப்பதற்காக இவ்வளவு வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை ஆட் பண்றாரு, சொல்றாரு இது போக இன்னும் திரளான காரியம் எண்ணாம நிறைய இருக்கு அப்படின்றாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க அவனுக்கு. யார் இது, ஒரு காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஒன்னுத்துக்குமே என்ன தகுதி இல்லாதவனா இருந்த அவனை கர்த்தர் அங்கிருந்து எடுத்து அவனை ராஜாவாக்கி அவனை வந்து ஆண்டவர் வெற்றி மேல வெற்றி கொடுத்து எல்லா வெற்றியிலும் பொருளாதார ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி இவ்வளோ என செல்வத்துக்கும் சொந்தக்காரனா அவன் இருந்தா கூட அவன் இருதயம் அது மேல இல்லை, அவன் இருதயம் கர்த்தர் மேல இருந்ததுனால கர்த்தர் சொல்றாரு இவன் என் சித்தத்தெல்லாம் செய்கிறவன் என்று. யாரோ சாட்சி கொடுக்கிறது இல்லைங்க, கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க,
இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நேராக இங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என்ன இந்த கூலி வந்து தேவனுடைய சமூகத்துல கதறுமா. ஏன் கதறுனா, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்பட ஒரு மனுஷன் இருக்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை நேசிக்கிற, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான், கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான், நற்கிரியைகளை செய்யக்கூடியவனா இருக்கிறான். இவங்கிட்ட நான் போக விரும்புறேன்னு சொல்லி துன்மார்க்கம் கையில் இருக்கிற பணம் குறம் கூக்கலிடுமா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், அப்படி கூக்கலிடும் போது கர்த்தர் நிச்சயமா செயல்படுவார். அந்த வாசகம் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லி சேனைகளின் கர்த்தர், அந்த வார்த்தை பாருங்க, அங்கே சொல்கிறார் பாருங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அங்கே சொல்லியிருக்கிறது, அவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யாக்கோபு 5:4. அவளுடைய கூக்குரல், அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளினுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. இந்த கூக்குரல் தேவனுடைய செவியில் பட்டுச்சுன்னா மறந்துடாதீங்க, கர்த்தர் நிச்சயமா செயல்படுவார். அவர் செயல்படும் போது என்ன நடக்கணும், ஒரு காரியம் நடக்கும். கொடுக்க மாட்டேன்றவனை கூட கர்த்தர் கொடுக்கிறவனா கர்த்தர் என்ன பண்ணுவார், மாற்றுவார். துன்மார்க்கன்னா சும்மா கொடுத்துருவானா, நான் கொடுக்குறேன்னு. கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்கிட்ட இருந்து எடுத்து அவனை கொடுக்கிறவனா மாத்துறாரு. ஏன்னா கர்த்தர் கட்டளையிடுறார். என்ன கட்டளையிடுறாரு, என் பிள்ளை நீதிமானா, என் சித்தத்தை செய்கிற என்னுடைய பிள்ளை ஒருவன் இருக்கிறான், என் இருதயத்துக்கு ஏற்றதை செய்கிறவன், என் சித்தத்தெல்லாம் செய்கிற ஒருத்தன் இருக்கிறான். இன்றைக்கு நம்மளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு தாவீதை போல பார்க்குறாரு. பக்கத்தில் பார்த்து சொன்ன, உங்க எல்லாரையும் என்னையும் உங்களையும் கர்த்தர் என்னவா பார்க்குறாரு. தாவீதுக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்த மாதிரி நம்மளை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும். தாவீது ஒரு நாளும் செல்வத்தின் மேலே தன்னுடைய இருதயத்தை கொண்டு போய் வைக்கல. அவன் இருதயம் எப்பொழுதும் கர்த்தர் மேலே இருந்துச்சு. கை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் எப்பொழுதும் கர்த்தர் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, என் இருதயம் எப்பொழுதும் கர்த்தர் மேலே பதிக்கப்பட்டிருக்கிற இருதயம்? சொல்லுங்க வாயத்திறந்து, என் இருதயம் எப்பொழுதும் கர்த்தர் மேலே பதிக்கப்பட்ட இருதயம். இப்படி உங்க இருதயம் கர்த்தர் மேலே பதிக்கப்பட்டிருக்கணும், பணம் குறம் கூக்கலிட்டு உங்ககிட்ட வருமா? அதுதான் இங்க சொல்லியிருக்கு. பணம் குறம் கூக்கல் என்ன சொல்லுது, ஐயோ இந்த அநியாயம் பிடிச்சவங்கிட்ட நான் இருக்க விரும்பல, இவங்கிட்ட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறானே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கிறானே, உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒருத்தன் இருக்கிறானே, அவங்கிட்ட நல்லவன் கையில நான் போகட்டும். கதறும், பணம் குறம் கதறுதுன்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. மணிக்குறம் பாருங்க, பணம் கதறுகிறது. அப்படி கதறுகிற அந்த கூக்குரல் சேனைகளின் கர்த்தர் கேட்டுச்சுன்னா ஒன்று நடக்கும். கொடுக்க மாட்டேன்றவனை கூட கர்த்தர் கொடுக்கிறவனா கர்த்தர் அந்த கட்டளை கொடுக்குற அதை, அந்த கமாண்ட் ஆண்டவர் ரிலீஸ் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் அப்படி ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்க வைப்பார். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய வேண்டும் என்கிற காரியத்துக்கு நேராக நம்மளை ஆயத்தம் பண்ணி எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருப்போனா, அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களா நம்ம இருப்போனா, கர்த்தர் சொல்றாரு உனக்கு நேராக வரும். ஏன்னா வரும்படி நான் கட்டளை இட்டிருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு நேராக, கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் பொருளாதார நன்மைகள் எனக்கு நேராக வரும்படி தேவன் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுறதுனால தான் கொடுக்க மாட்டேன்றவங்க கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பான். நமக்கே ஆச்சரியமா, இவன் எப்படி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்? ஏன்னா அங்கே ஒருத்தர் கட்டளை எடுக்கிறாரு. ஏன்னா என் இருதயம் அவர் மேலே இருக்கு, நான் அவருடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு, என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. 1 ராஜாக்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. இப்படி ஆண்டவர் கட்டளையிடுறாரு. ஆண்டவர் கட்டளையிடும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களும் கொடுக்கிறவனா மாறிடுவான். ஏன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் அவர் விரும்புகிற நற்கிரியைகள்லாம் செய்ய கர்த்தர் நம்மளை நம்முடைய குடும்பத்தில், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவே கர்த்தர் நம்மளை கொண்டு போகிற இடத்துலலாம் கிறிஸ்து உண்டு பண்ண விரும்புகிற நற்கிரியைகளை செய்து அவருடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்துகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக
ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் நம்ம கையில் கொண்டு வர விரும்புகிறார். நம்ம இருதயத்தை ஒரு நல்ல இருதயம் ஆக்குறாரே. 1 ராஜாக்களில் பாருங்கள், அங்கே ஒரு காரியம் கவனிக்கிறோம். அங்கே இந்த ஆண்டவர் எப்படி கட்டளையிடுறாரு பாருங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே ஒரு வேலையை செய்கிறார் பாருங்க. ஏன்னா அங்கே 2ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் தேசத்தை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேருத்து ஆற்றின் அண்டையில் ஒளிந்து கொண்டு இரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு. கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாரா? ஆண்டவர் சொல்றார், போய் எலியா நீ போய் அங்கே இரு, கேரத்து ஆத்தங்கடையில் போய் இரு, அங்கே இருக்க தண்ணியை எடுத்து குடி. ஆண்டவனை சொல்றாரு, அங்கே நீ இருக்கும்போது நான் ஒரு காரியம் செய்கிறேன். நான் செயல்படும் போது கர்த்தர் அவர் செயல்படும். நான் சொன்ன பாருங்க, யாக்கோபு 5:4 நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? என்ன, அறுத்தவனுடைய கூக்குரல், அறுத்து வேலை செஞ்சவனுடைய கூலியை கொடுக்காம பிடிச்சி வச்சிருக்கிற அந்த கூக்குரல் தேவனுடைய செவி கேட்டுச்சுன்னா ஆண்டவர் செயல்படும் போது அவர் கட்டளையிடுகிறாராம். அவர் கட்டளையிடும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்களும் கொடுக்கிறவனா மாறிடுவான். அதான் இங்க கவனிக்கிறாங்க பாருங்க, என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. சொல்ற 4ஆம் வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். நல்லா காகங்களுக்கு கட்டளையிடுறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. காகம்னா நம்ம ஒரு காக்கா. ஹலோ, நம்ம ஒரு காக்கா என்ன பண்ணோம்? கண்ணு சிமின்ற நேரத்தில் இப்படி இட்லி இப்படின்றதுல எங்கேயா தூக்கிட்டு போயிடும், இட்லியை தூக்கிடும். சில காக்காலாம் கிச்சனுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போதே. நடக்குதா இல்லையா? நடக்காத ஒன்றும் சொல்ல. நம்ம ஒரு காக்கா நீங்கள் எவ்வளோ பதுக்கி வச்சாலும் பதுக்கி வைக்கிறத எப்படி பிடுங்கணும்னு அந்த காக்காக்கு நல்லா தெரியுது. இங்க கவனிச்சு பாருங்க, காக்காக்கு அகைன்ஸ்டான ஒரு வேலையை கடவுள் செய்ய வைக்கிறார். அங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த வார்த்தை. என்ன, காகங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கேன். சொல்லுங்க, வாயை திறந்து கர்த்தர் என்ன பண்றாரா? அந்த விஷயம் விசேஷமே கர்த்தர் கட்டளையிடுகிறதுனால நடக்கிற காரியம் இது. சும்மா நடக்கல. இந்த புடுங்குற காக்கா, கையில இருந்து பறிக்கிற காக்கா, இருக்கிறத எப்படியாவது பூந்து வந்து அப்படியே நச்சுன்னு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிற காக்காவை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, காலையிலும் மாலையிலும், நீங்க வாசித்தீங்கன்னா போட்டிருக்கு, காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணுச்சான்? இந்த காக்கா கொடுக்கிற காக்காவா மாறிச்சு. கொடுக்க மாட்டேன், நான் புடுங்க மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ற காக்காவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, நல்லா வாய் திறந்து என்ன பண்ணிட்டாரு? இன்னும் வர விஷயம் அர்த்தத்தில் இதில் இன்னொன்று இருக்கு, பயங்கரமான விஷயம் பார்ப்பீங்க. இந்த காக்காக்கு இந்த சுபாவமே கிடையாது, அந்த நேச்சரே இல்லை, அந்த பிஹேவியரே இல்லை. ஆனா கர்த்தர் கட்டளையிடும் போது ஏது வேணாலும் நடக்கும்ன்றதை மாத்திரம் மறந்துறேன். கையை வச்சு, கர்த்தர் கட்டளையிடுவார்னா எனக்கு நேராக எல்லா நன்மைகளும் வரும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் கட்டளையிடுவார்னா நமக்கு நேரம் என்ன வரும்? வரவே முடியாதுன்னா வர வச்சு காட்டுவாரு. எனக்கு தெரியும் இந்த காக்கா எங்க போயிருக்கும் தெரியுமா? ஏன்னா காக்கா புடுங்குற காக்கா எப்ப புடுங்குற காக்காவா தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய மனுஷனுக்கு நேராக அந்த காக்காவுடைய சுபாவத்தையே கர்த்தர் மாத்துறாரு. ஆண்டவர் அந்த மனுஷன், கர்த்தருடைய மனுஷனுக்கு நேராக, நீதிமானுக்கு நேராக இந்த புடுங்குற காக்காவை என்ன பண்ணிட்டாரு? கொடுக்கிற காலையிலும் மாலையிலும் அது கொண்டு வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது. இது எங்கேருந்து சுட்டுக்கும் தெரியுமா? ஹலோ, இந்த அப்பத்தையும் இறைச்சியும் எங்கேருந்து சுட்டுக்கும் நினைக்கிறீங்க? ஆகாப் ராஜாவுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய அரண்மனையில், அந்த காலத்திலாம் டைனிங் டேபிள்லாம் க்ளோஸ்ட் இல்லை, ஓப்பன் டைனிங் டேபிள். நேராக காக்கா போயிருக்கோம், போய் நேராக அவருக்கு ராஜாவுக்கு வச்சுருப்பாங்க. எப்படி ராஜாக்கெல்லாம் எப்படி இருக்கும் கறி துண்டு எப்படி இருக்கும் வச்சுட்டு பாருங்க, நல்ல அப்படியே வகனியாக ஸ்லைஸாக போட்டு வச்சுருப்பான். அப்படியே வாயில் போட்டோன்னா அப்படியே நெய் மாதிரி
கரைந்து போகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறான். அப்பம் ரெடியாக இருக்குது. காக்கா போச்சு காலையில் டான்னு போய் ஒரு அப்பத்தை தூக்குது, டான்னு போய் ஒரு இறைச்சியை தூக்குது, டான் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குது? எலியாவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கும்படி அந்த காகத்துக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறதுனால காக்கா இந்த வேலையை செய்து. நல்லா கவனிங்க. இன்னைக்கும் ஆண்டவர் அதே அற்புதத்தை நமக்கு நேராக செய்ய வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? காக்கா பிடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஹலோ, நிறைய பேர் இவங்கள போய் தாஜா பண்ணலாமா, இவங்ககிட்ட போய் கொஞ்சம் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னால் எதையாவது கொஞ்சம் மனம் இறங்கி கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. அது பிடுங்குற காக்காவாக தான் இருக்கும். தேவன் எப்படி செய்வார்ன்றத தேவன் கட்டளையிட்டா நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத அற்புதம் ஒன்றுமே கிடையாது. கையை வச்சு சொல்லுங்க, தேவன் கட்டளையிட்டா எனக்கு அற்புதம் நடப்பதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்து காட்ட அவர் வல்லவராய். காக்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹலோ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த காக்காவது கொடுக்கும்னு? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு நல்ல காக்காவுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை வச்சு நின்றுட்டு முஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் என்ன டைட்டாக பிடிச்சாலும் உங்கள் கையிலேருந்து அதை பிடுங்கிட்டு போகாமல் ஒரு காக்கா இல்லை 10 காக்கா கூட்டு வந்துடும். அது கூட்டு வந்து அத்தனை 10 காக்காவும் கா 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 காக்கான்னு ஒரு வழி பண்ணி நல்லா கவனிங்க. நீதிமானா நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இருக்கணும். தேவ சித்தத்தை செய்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் போதிக்கிற இந்த சத்திய வசனங்களை கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை, பெற்றுக்கொள்கிறவங்க மாத்திரம் இல்லை, உணர்வுள்ளவர்களாக புரிந்து கொண்டு ஏன் என்ன ஆசீர்வதிக்கிறாரு, ஏன் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக தேவன் ஏன் கொடுக்க விரும்புகிறார், ஏன் துன்மார்க்கம் கையில் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு, என் மேலே ஏன் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஏன் எனக்கு கொடுக்குறவனா மாத்துறாரு, ஏன் என எல்லா நற்கிரியைகளையும் செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் போதிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் என் இருதயம் அவர் மேல இருக்கிறத பார்க்கிறாரு. அவருடைய சித்தத்தை செய்கிறவனா நான் இருக்கிறன்றதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு தெரியுது, இவன் கையில நன்மை போனா என் சுவிசேஷம் பரவும், இவன் கையில நன்மை போனா என்னுடைய ராஜ்யம் கட்டப்படும் என்பதை தேவன் அறியும் போது அந்த மனுஷன் கையில திரளான செல்வ திரட்சியை கர்த்தர் உங்களுக்கு நேராக கொண்டு வருவார். அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன், வரவே வராது, வரவே வராது. நன்மைகள் கொஞ்சம் கூட கூடாது. என்னைக்கு உங்க இருதயம் கர்த்தர் மேலே உள்ள இருதயமா, கர்த்தர் செய்கிற புரிந்து கொள்கிற இருதயமா மாறுதோ அன்னைக்கு கர்த்தர் காட்டுவார், கொடுக்காதவனை கூட உனக்காக கொடுக்கிறவனாய் நான் மாற்றுவேன்றதை கர்த்தர் காட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்கள் வேலையில் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு நன்மை வரக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் சதி திட்டம் போட்டு வேலை செய்யலாம். ஆனால் கொடுக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டுட்டா அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. நமக்கு நேராக நன்மைகளை கொண்டு வந்து கர்த்தர் குவிப்பார். சில நேரம் கொடுக்காத காக்காவும் கொடுக்க வச்சிருவாரு. ஆனால் மனுஷனை கொடுக்க வைக்கிறது இருக்கு பாருங்க, காக்காவை காட்டிலும் மோசமானவன் மனுஷன். ஆண்டவர் காட்டுறாரு, எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் நான் கட்டளை இட்டா அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் கை வச்சு கர்த்தர் கட்டளை இட்டா எல்லா அற்புதமும் எனக்கு நடக்கும்? கை வச்சு கர்த்தர் கட்டளை இட்டா. அவன் காக்கா பிடிக்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்? காக்காவை எப்படி கர்த்தர் கொடுக்க வச்சாரு, அந்த தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். என்ன கர்த்தர் போஷிக்க வல்லவர். போஷிக்கிறது மாத்திரமல்ல, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இங்க பாருங்க, காக்காவை கொடுக்கும்படி கட்டளையிட்டாராம். அதுக்கப்புறம் கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்று நடக்குதாங்க பாருங்க, 5ஆம் வசனம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித்தின் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலையிலும் அப்பமும் இறைச்சியும் சாயங்கால காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆற்று வற்றி போயிற்று.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை. இப்ப கவனிச்சு பாருங்க, அங்க முதல் முறை யாருக்கு கட்டளையிடுறாரு? காக்கா கட்டளை, காகங்களுக்கு கட்டளையிடுறாரு. இப்ப பாருங்க 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. இப்ப நல்லா அடுத்தது வர்றாரு. எங்க வர்றாரு? கொடுக்க முடியாத ஒரு காக்காவையும் கொடுக்க வச்சிட்டாரு. காக்காவை காட்டிலும் மோசமான மனுஷன் இங்க வர்றாரு. இப்ப மனுஷன்ட்ட காட்டுறாரு. மனுஷன் கொடுக்க மாட்டேன்னு இருக்கிற மனுஷனை கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? கொடுக்குறோம். அங்க சொல்றாரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு ஏழை விதவைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன். ஏழை விதவைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஷ்டத்தில் இருக்கிறவ இவ எப்படிப்பட்ட விதவை? அவ சொல்றா, என்கிட்ட இருக்கிற கடைசி மாவு, கடைசி கொஞ்சம் எண்ணெய், இதை நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறோம். சாகலான்னு இருக்கிறவகிட்ட கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. இப்படி ஒரு ஊழியக்காரன் வருவான், நீ அவனை போஷிக்கணும், பராமரிக்கணும்னு ஆண்டவர் இந்த ஊழியக்காரன் வரத்துக்கு முன்னாடியே அவளுக்கு என்ன பண்ணிட்டாரு? கட்டளை இட்டுட்டாரு. இவ என்ன பண்ணிருக்கணும் நியாயமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழை விதவை என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா? என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, இந்த ஊழியக்காரன் எப்போ வருவான்னு தெரியாது, அதுக்கு முன்னாடி வேகமா போய் விறக பொறுக்கணுமா, அப்போதை சுட்டோமா, நம்மளும் நானும் என் புள்ளையும் சாப்பிட்டு செத்தோமான்னு இருக்கணும், அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம செத்து போனதுதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பா. அப்படி நினைச்சிட்டு தான் போய் பொறுக்கிருப்பாளான்னு தெரியல. அவ போய் பொறுக்கிற நேரத்தில் கரெக்டா இவரு வாசல்ல போய் நிற்கிறார். பட்டணத்தின் வாசல்ல போய் நிற்கிறார். நின்ற உடனே அந்த ஊர்ல ஒருத்தருக்கும் கண்ணு தெரியல, இந்த அம்மா மாத்திரம் தான் கண்ணில் படுறாங்க. உடனே எலியா கேட்குறாரு, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுமா. அந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது என்ன சொல்றாரு? போய் என்ன சுடுற அடையில முதல் அடையை கொண்டு வா அப்படின்னு. அவ சொல்றா, நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு உமக்கு சொல்றேன், என்கிட்ட இருக்கிறது கடைசி மாவு, கடைசி என்ன, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகலாம் இருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. தான் நிலையில, ஒரு கஷ்டமான நிலையில, தனக்கும் தன் பிள்ளைக்கும் இருக்கிறது சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு 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 ஸ்திரீ இடத்துல தேவன் கட்டளையிடுற, ஒரு விதவை இடத்துல கட்டளையிடுறாரு. இந்த எலியா சொல்றார், பயப்படாதே, நீ போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் அதில் சுடுகிற முதல் அடையை கொண்டு வந்து, அப்பத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, அதுக்கு பிறகு நீயும் உன் பிள்ளைகளும் நீங்க சாப்பிடலான்னு சொன்னார் பாருங்க. அவ போய் எப்படிதான் செஞ்சாலும் தெரியல, ஆனா அவ செஞ்சதுக்கு ஒரே காரணம் உண்டானா அந்த 8ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். தேவன் அந்த விதவைக்கு கட்டளையிட்டதினாலே அவ செய்தா. நல்லா கவனிங்க. தேவனுடைய கட்டளை அந்த விதவையினிடத்துல உண்டானது நிமித்தம் அவ செய்தா. அவ செய்தது நிமித்தமா கர்த்தர் உன்னை காட்டுறாரு, அவ சாக வேண்டியதில்லை, அவளை திரளான குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றி காட்டினார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளையை உங்க மேலேயோ அல்லது நம்முடைய சூழ்நிலை மேலேயோ கர்த்தர் கட்டளையிடும் போது அதை நம்ம கர்த்தரை நம்பி செய்வோமானால், நான் சொல்றேன், ஒரு நாளும் நம்மளை கர்த்தர் வெக்கம் அடைய கர்த்தர் விடவே மாட்டார். இதெல்லாம் பாருங்க, வேதத்தில் இப்படிப்பட்ட சான்றிதழ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு அவ என்ன மாதிரி நற்கரியை செஞ்சா யோசித்து பாருங்க. சுட்டு 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 கொடுக்குறா. எத்தனை வீட்டுக்கு அப்பத்தை கொடுத்துருப்பாங்க யோசித்து பாருங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவ தான் வீட்டில் தான் அந்த அப்பத்தை சுட்டிருப்பா. ஏன்னா இவ வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இவ வீட்டினுடைய என்ன பாத்திரத்தில் தான் மாவு என்ன ஆக மாட்டுது, காலியாக மாட்டுது, எண்ணெய் என்ன ஆக மாட்டுது, செலவழிய மாட்டுது, அப்படி நிரம்பினே இருக்கு. இது வேற வீட்டுக்கு போயிட்டு நின்றுருக்கோம். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவ மூலமா கர்த்தர் அந்த பட்டணத்துக்கும் அந்த தேசத்துக்கும் அவ நற்கிரியை செய்யும்படி கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவளை வந்து அப்பத்தை சுட்டு 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 கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பா. அவள் வீடு எப்படி இருந்திருக்கனா, அப்பத்தை பரிமாறுகிற வீடாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யக்கூடியவளா கர்த்தர் அவளை மாட்டினார். இது நடந்தது காரணம் என்ன? தேவன் அவளிடத்தில் கட்டளையிட்டார். கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில கூட அவனால் கொடுக்க முடிந்தது காரணம் கர்த்தர் கட்டளையிட்டா.
செய்ய முடியாததை கூட செய்ய வைக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். கையை வந்து சொல்லுங்க, செய்ய முடியாததை கூட செய்ய வைக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் கட்டளையிட்டதுனால துன்மார்க்கம் கொண்டு வந்து நீதிமான் கையில் ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்ததெல்லாம் வர நாட்களில் பொதிய போகிறேன். இதை நீங்கள் நம்பணும். எனக்காக தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கை வச்சு சொல்லுங்க, எனக்காக என் குடும்பத்துக்காக தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அவர் கட்டளையிடும் போது அவருடைய சமூகத்தில் என்ன அறுத்தவனுடைய கூலி போய் சத்தமிடணும்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நியாயம் செய்ய வரும்போது ஆண்டவர் கட்டளையிடுவார். கட்டளையிடும்போது கொடுக்க மாட்டேன்றனோ கூட கர்த்தர் நமக்கு நேராக கொடுக்கும்படி கர்த்தர் காரியங்களை செய்கிறது. இந்த நாட்கள் அப்படி நம்புங்க. உங்கள் வேலையில் எவ்வளோ பேர் உங்களை தடுத்து, உங்கள் தொழிலில் எவ்வளோ பேர் உங்களை தடுத்து நிறுத்தினாலும் அது நடுவே நீங்கள் ஒன்று விசுவாசிக்கணும், எனக்காக ஒரு தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்காக ஒரு தேவன் கட்டளையிடுகிறவராக. அவர் கட்டளையிட்டா காட்டின நீ காக்கா எப்படி வந்துச்சு பாருங்க. காக்கா மாத்திரம் இல்லை, விதவையை கூட கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு விதவையை கூட கர்த்தர் கட்டளையிட்டதினால அவன் நம்பிக்கையோட கொண்டு கொடுத்தது நிமித்தமா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். நான் சொல்லுகிறேன், அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் மாற்ற ஆண்டவர் நம் மூலமாய் அநேக நற்கிரியைகளை செய்ய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க, ஆண்டவரே நீர் கொடுக்கும் எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தை வைத்து நீர் விரும்புகிற நற்கிரியைகளை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றவங்க இடத்துல எழுமி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு நேராக தேவன் கட்டளையிடுகிறார்? கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு நேராக தேவன் கட்டளையிடுகிறார். கட்டளையிடும் போது எங்கெங்கிருந்தெல்லாம் வரணுமோ அதெல்லாம் எனக்கு நேராக வரும். கையை வச்சு சொல்லுங்கள், எங்கேருந்தெல்லாம் வரணுமோ எனக்கு நேரம், எந்த தேசத்துலேருந்து வரணுமோ வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு சிலது வெளியே இருந்து வரணும்னா வெளியே இருந்து உங்களுக்கு நேராக வர வைக்கக்கூடிய தேவன் தம்முடைய வார்த்தையை கட்டளையிடும் போது, தேவன் கட்டளையிட்டா அதை எதிர்த்து போராட ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நேராக நீர் கட்டளையிடுகிறீர். ஆண்டவரே அன்றைக்கு காகங்களுக்கு நீர் கட்டளையிட்டீர், அன்றைக்கு ஏழை விதவைக்கு நீர் கட்டளையிட்டீர். ஆண்டவரே அதெல்லாம் அற்புதமாய் மாற்றின அதே ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு நேராக ஆண்டவரே நீர் கட்டளையிடும் போது, ஆண்டவரே பொருளாதார நன்மைகளை எனக்கு நேராக, ஆண்டவரே வாழ்க்கைக்கு நேராக நீர் கொண்டு வரக்கூடிய நல்ல வல்லமை உள்ள காரியங்களை செய்கிற தேவனாய் என்னை அநேக நற்கிரியைகளை செய்ய என் இருதயம் உம்மேல் இருக்க உம்முடைய சித்தத்தெல்லாம் செய்கிற ஒரு மனுஷனாய் மனுஷியாய் எங்களை நீர் வழிநடத்தி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள்லாம் எங்களுக்கு புரிய எங்களுக்கு உதவி செய்ய, கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த அற்புதமான தேவனுடைய கிரியைகளை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்கிற தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு நேராக அவர் கட்டளையிட்டு இருக்கிற அற்புதத்தை நீங்க பெறுவதற்கான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு நேராக வர பண்ணுவார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை ஆண்டவரை நாங்கள் அதிகமாக நம்பவும், எங்கள் இருதயத்தை அதிகமாக நாங்கள் உங்கள் மேலே பதிய வைக்கவும், உங்கள் சித்தத்தெல்லாம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களை குறித்து நீ சாட்சி கொடுக்கணும். ஆண்டவரே, தாவீதை குறித்து நீ சாட்சி கொடுத்தது போல எங்களை குறித்து நீ சாட்சி கொடுக்கணும். எங்க கையில நீர் கொடுக்கிற ஆண்டவரே எல்லா பொருளாதார ஆசீர்வாதம், ஆண்டவரே வரும் நாட்களில் துன்மார்க்கம் கையில் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற எங்க கையில நீர் கொடுக்கும் போது எங்களை நீர் கொடுக்கிறவர்களாய், எங்களை நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் உம்முடைய சுவிசேஷத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ஊழியத்துக்காக ஆண்டவரே திரளான விதத்தில் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க தேவை சந்திக்கப்படுறது மாத்திரமல்ல, எங்க தேவைகளை காட்டிலும் நீர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனா எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எங்களுக்கு நேரா நீர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.